ப்ளவுஸில் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லாத ஆளே இருக்க முடியாது. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஷோல்டர் கழண்டுட்டு வர்றதாங்க. இப்படி தான் ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஃபிட்டிங்காகவும் இருந்தாலுமே, ஷோல்டர் கழண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காமனான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது முதல்ல வந்து ஷோல்டர் அந்த ஃபால் ஆகிறது, ஷோல்டர் இறக்கம் வர்றது, இதெல்லாம் வந்து ஏன் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு, அதுக்கான சொல்யூஷனும் வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 hours கிளாஸ் வரும். மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த 5 daysக்கு 500 வந்து ஃபீஸு. இல்லை உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறேன், என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது. சண்டே மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சாட்டர்டே சண்டே அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் முடியாது அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ கோர்ஸாகவும் வந்து வாங்கி பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வீடியோ கோர்ஸாக நீங்கள் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஷோல்டர் வந்து ஏன் லூஸ் வருது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது, இப்போ நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா, இந்த தைச்ச ப்ளவுஸில் உங்களுக்கு ஷோல்டர் கழண்டுட்டு வருது அப்படின்னா, நம்ம இந்த சைடு ஆம்கோல் வருது பார்த்தீங்களா, இந்த ஆம்கோல் கிட்ட நமக்கு கை வந்து சரியாக போய் உட்காரல அப்படின்னாலும், அந்த இடத்துல நமக்கு லூஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல ஆம்கோல் கிட்ட லூஸ் இருந்தது அப்படின்னாலும் ஷோல்டர் கழண்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது வந்து ஒரு தைச்ச ப்ளவுஸில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது, கிளாத்து கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆம்கோல் ப்ராப்ளம் வந்து வரும். இதில் வந்து தைச்ச ப்ளவுஸில் நம்ம வந்து பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து தைச்சதில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் எது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஷோல்டர் வருது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரை இப்படி 2ஆக மடித்து வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னா, இல்லை எனக்கு அங்கே போட பிடிக்காது அப்படின்னா, நீங்கள் இதை போடும்போது இது நமக்கு சரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த 1/2 inchலேயே வந்து நீங்கள் கொண்டு வந்து முடிச்சிடணும். அப்படி ஒரு வேளை உங்களால் முடிக்க முடியல அப்படின்னா இப்படி ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்துட்டு உங்களோட ஸ்லீவ் போர்ஷனை கொஞ்சமாக பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவை திருப்பி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போதே நமக்கு நீட்டாக வந்து தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் வந்து பிடிப்பாங்க. இந்த நெக் வரது பார்த்தீங்களா, இந்த நெக் வர இடத்துல இப்படி உள்ளார திருப்பி ஒரு டாட் போட்ட மாதிரி இது போல் வந்து ஒரு லைன் வந்து போட்டு விடுற மாதிரி வந்து இருக்கும். அது போலவும் நம்ம வந்து பண்ணலாம். இல்லை இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தான் லூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எப்படி நம்ம வந்து கீழே கொக்கி வைக்கிறோம் இல்லைங்களா, அது பக்கத்தில் ஒரு நூல் கட்டுறோம் இல்லைங்களா, அது போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துக்கிட்டையும் எக்ஸ்ட்ராவாக ஒரு நூல் கட்டிடுங்க. அந்த நூல் கட்டிட்டு இப்படி கொஞ்சம் இழுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். தைச்ச ப்ளவுஸில் நீங்கள் இது எல்லாமே வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கட் பண்ணுற ப்ளவுஸில் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ப்ளவுஸில் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே நம்ம வந்து கட் பண்ணுறோம். இப்படி கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் பேக் பார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா கழுத்தோட அகலம் பாருங்கள். இதில் வந்து கழுத்தோட அகலம் 2.25 வந்து இருக்குது. இதுவே ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.25 தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 inch பக்கமாக இந்த சைடில் நமக்கு வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. அப்போ இந்த 1/2 inch வரும்போது நமக்கு வந்து கழுத்து வந்து சரியாக வருமானு கேட்டிங்கன்னா சரியாக வரும். இது வந்து அளவு ப்ளவுஸை வச்சு போட்டது. நமக்கு ஒரு சில அளவு ப்ளவுஸில் இந்த பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கை விட பேக் நெக்கோட ஃப்ரண்ட் நெக்கு கம்மியாகவும் வரும். இல்லைன்னா சேம் ரெண்டுமே ஒரே அளவுலேயும் வரும். இல்லைன்னா வந்து ரொம்ப அதிகமாகவும், அதாவது ஒரு 1/4 inch வந்து அதிகமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போலவும் நீங்கள் வந்து பண்ணலாம். உங்கள்கிட்ட கஸ்டமர் அளவு கொடுக்கும்போது அவங்களோட ப்ளவுஸ் வந்து கழண்டுட்டு வர மாதிரி ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் கட்டிங் போட்டுட்டு அதே ப்ளவுஸை வச்சு கட்டிங் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போல் ஒரு ஸ்லாண்டிங்காக நீங்கள் வந்து
கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அது கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வர இடத்துல நம்ம லைட்டாக மட்டும் இப்படி கரைச்சி விட்டுறணும். கரைச்சி விட்டுட்டு இந்த நெக் போர்ஷனில் லைட்டாக கரைச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமேல வந்து ஸ்டிச் பண்ணிங்க, அந்த கொக்கி பீஸ் வி பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாமல் வந்து இருக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ கட் பண்ணதுக்கப்புறமேலு ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமேலு கொக்கி பீஸ் இதெல்லாம் வச்சதுக்கப்புறமேலு நீங்கள் ஒரு தடவை இந்த கொக்கி பீஸ் வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, பண்ணிவிட்டு இப்படி வச்சு செக் பண்ணணும். உங்களோட அளவு ப்ளவுஸில் வர அளவும் இந்த நீங்கள் கட் பண்ணியிருக்கிற அளவும் வந்து ரெண்டுமே ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து கட்டிங்கில் எவ்வளோ தான் பார்த்து நம்ம வந்து கட் பண்ணினாலும் ஸ்டிச் பண்ணும்போது அதை விட 2 மடங்கு நம்ம வந்து நம்மளோட ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி தைச்சா மட்டும்தான் நமக்கு இந்த ஷோல்டர் ஃபால் ஆகாமல் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்ம வந்து கழுத்துக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா அகலம், அந்த அகலத்தை கரெக்டாக கொடுக்கறது கிடையாது நிறைய பேர். பிகினராக இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களும் சரி, அந்த கழுத்தோட அகலம் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த கழுத்து வந்து கழட்டிட்டு வராமல் இருக்கும். அளவு ப்ளவுஸை வச்சு தான் போடுறோம், அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஏன் எங்களுக்கு தப்பாக வருது அப்படின்னா, இந்த அளவு ப்ளவுஸையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி நேராக வச்சா நேராக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை அதை கிராஸ் பண்ணி வச்சாலும் கிராஸாக இருக்க மாதிரியும் நேராக இருக்கிற மாதிரி தான் தெரியும், இல்லை கொஞ்சம் தள்ளி வச்சாலும் நமக்கு நேராக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதனால் நீங்கள் கரெக்டான அளவில் கரெக்டாக லைன் போட்டு அது மேலேயே வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஓகே, அளவு ப்ளவுஸை வச்சு எடுக்கிறோம். மெஷர்மெண்ட் எடுக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு பர்டிகுலர் ஒரு இது மாதிரி இருக்குது சைஸு. நீங்கள் ஓகேங்களா, இதில் வந்து ஒரு 28 சைஸு, 30 சைஸு, 32 சைஸு அப்படின்னா அந்தந்த சைஸ்க்கு இவ்வளோ கழுத்தகலம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, டேபிள் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த இதை பார்த்து, அந்த சார்ட் பார்த்து நீங்கள் வந்து ஓகே இந்த கழுத்துக்கு இவ்வளவு அகலம் கொடுக்கலாம், அதாவது ஒரு 30 இன்ச் அப்படின்னா அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு அவங்க வந்து ஒரு 2.25 இன்ச் வந்து அவங்களுக்கு கழுத்துக்கு கொடுக்கலாம். இதுவே வந்து அப்படியே ஒரு 2 சைஸ்க்கு ஒரு 1/4 இன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி வந்து நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு கழுத்து அகலம் கரெக்டாக வரும். நம்ம ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துடக்கூடாது. இப்போ ஒரு 40 இன்ச்சு 42 இன்ச்சு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட சைஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாராளமாக 3 இன்ச் வந்து கொடுக்கலாம், 3.25 வந்து கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு நம்ம போய் ஒரு 4 இன்ச் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஷோல்டர் ஃபால் ஆக தான் செய்யும். எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி ஷோல்டரோட அளவு நம்ம கொடுக்கறதுக்கு கற்றுக்கணும். அதே மாதிரி இந்த லென்த் வருது பார்த்திங்களா, இந்த லென்த்தையும் ரொம்ப அதிகமாக நம்ம கொடுத்தாலும் நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லென்த் அதிகமாக கொடுக்குறப்ப கிராஸ் போட்டு இது போல் வந்து கட் பண்ணிக்கோங்க. லென்த்து நமக்கு சின்னதாக கொடுக்கும்போது நமக்கு பார்க்குறக்கு பார்வையாக அழகாக நல்லா இருக்கும். ஆனால் அதிகமாக கொடுக்குறப்ப நமக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸுமே வந்து வரும். அதனால நீங்கள் வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கழுத்தோட அகலம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஷோல்டரோட அளவு கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த அளவு நமக்கு சரியானதாக இருக்கணும். அதே போல் தான் நம்ம எப்படி வந்து கழுத்துக்கு இவ்வளோ அகலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சார்ட் மாதிரி வச்சுருக்கோமோ, அதே போல் இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாடிக்கு இவ்வளோ அளவு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்களும் வந்து ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ இது வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன், இது வந்து ஒரு 40 இன்ச்சு ப்ளவுஸு சரிங்களா, பேக் சைடு எனக்கு 10 இன்ச் வந்து வருது, ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கம்மி ஆகுது. 1/2 இன்ச் அப்படின்னா நமக்கு 1 இன்ச்சு கிட்டத்தட்ட வந்து 39 38 அந்த சைஸ் வந்து வரலாம் சரிங்களா. இப்படி வச்சு அளந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் 9.5 வருது, அதை 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 18 1 19. அதே மாதிரி பேக்கில் 10 இன்ச்சு, இந்த 10 இன்ச்சு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு மொத்தமாக 20 இன்ச்சு. அப்போ மொத்தமாக இது வந்து இந்த ப்ளவுஸோட சைஸ் 39 இன்ச்சு. இந்த 39 இன்ச்சு சைஸ்க்கு இப்போ இந்த ஷோல்டர்
ஷோல்டரோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 பக்கமாக இருக்குது. சரிங்களா, அந்த 3.5 இன்ச் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு தான். ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 42 இன்ச்சு சைஸு ப்ளவுஸு. இந்த 42 இன்ச்சு சைஸுக்கு இதில் 2.25 தான் வந்து இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஒரு 1/4 இன்ச் விட்டோம் அப்படின்னாலும் நமக்கு 2.25 தான் வந்து வரும். இதில் வந்து 3.5 இருக்குது. அப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது போல் இந்த 42 சைஸ் ப்ளவுஸ்க்கே நம்ம வந்து 2.25 தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் 3.5 இன்ச் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ ரெண்டு பக்கம் இது ஸ்டிச்சிங் போக நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து ரெடியால் வரும். இதில் வந்து 2.25 தான் வந்து வருது ரெடியாலவே. அப்போ அந்த 1/2 இன்ச் பக்கமாக வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. சரிங்களா, இது போல் நம்ம வந்து பண்ணினாலுமே நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகிறது வந்து ஆகும். இதையுமே நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போது கவனிக்கணும். அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஏஜ் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கழுத்தை ரொம்ப ஒட்டி போட்டுட்டு ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக வைப்பாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் டீனேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஷோல்டர் கழுத்தையும் அகலப்படுத்தி அவங்களோட ஷோல்டர் சைஸையும் வந்து சின்னது பண்ணி வந்து வைப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட ஏஜுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண பழகிக்கணும். மூணாவது விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த ஆம்கோல் கேர்வு. இந்த ஆம்கோல் கேர்வு சரியான அளவில் நம்ம வந்து கொடுக்கணும். அதாவது நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு போட்டாலும் சரி, மெஷர்மெண்ட்டை வச்சு போட்டாலும் சரி, நம்ம அந்த ஆம்கோல் கிட்ட கேர்வ் கொடுக்கறது நம்ம கை வந்து அந்த இடத்துல சரியாக உட்காரணும். அப்படி உட்காந்தா மட்டும்தான் நமக்கு ஷோல்டர் சரியாக வந்து உட்காரும். இல்லை ஷோல்டர் சரியாக உட்காரல அப்படின்னாலும் கை வந்து கலந்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். கையும் சரியாக உட்காராது. அதனால் ஆம்கோல் சுற்றளவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நான் அளவு ப்ளவுஸை வச்சு தைச்சாலும் சரி, இல்லை மெஷர்மெண்ட்டை வச்சு தைச்சாலும் சரி, எனக்கு ஆம்கோல் சுற்றளவும் மார்பு சுற்றளவும் ரெண்டும் ஒன்று போல் வரணும் அப்படின்னு தான் நான் வந்து அதுபடி தான் நான் வந்து பார்த்து தைப்பேன். அது போல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாமல் வந்து இருக்கும். இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இறக்கம் வந்து அதிகமாக கேட்பாங்க. இப்போ ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கழுத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 40 இன்ச் அப்படிங்கிறப்ப 6 இன்ச்சு தான் பின் கழுத்து வந்து இருக்குது. இதுவே வந்து 9 இன்ச்சு 9.5 10 இந்த அளவுக்கு எல்லாமே வந்து கேட்பாங்க. அப்படி வந்து கேட்குறப்ப நமக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வந்து ஆகும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து இறக்கம் தான் கொடுக்குறோம் இல்லைங்களா. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மொத்தமாக கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா சரியாக வந்து ஒரு 9.25 அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இந்த ப்ளவுஸில் கழுத்து இறக்கம் வந்து 9.25 வந்து இருக்குது இந்த இடத்துக்கு. இப்போ இந்த 9.25 கொடுத்தும் இதோட கழுத்து அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக ஒரு 3.5 இன்ச் வந்து வரும். 3.25 வந்து வருது. இப்போ ஸ்ட்ரைட்டாக இதை வச்சோம் அப்படின்னா 3.25 தான். 3.25 இன்ச் வந்து கழுத்தோட அகலம் வந்து இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது கழுத்தோட அகலமும் 3.25 கொடுத்துருக்குது. நமக்கு இறக்கமும் பார்த்திங்க அப்படின்னா 9.25 கொடுத்துருக்குது. இப்படி கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா இது வந்து மெஷர்மெண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணினது. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆம்கோல் சுற்றளவும் மார்பு சுற்றளவு ரெண்டுமே ஒன்று போல் வர மாதிரி கட் பண்ணி இது வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. அதனால இதில் எனக்கு துளி கூட எங்கேயுமே வந்து ஷோல்டர் ஃபால் ஆகவே ஆகாது. கழுத்து நல்லா அகலமாக தான் இருக்கும், இறக்கமாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் நெக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச் வந்து இறக்கம் வந்து கொடுத்துருக்குது. நார்மலாக நம்ம கொடுக்குற இறக்கத்தை விட 6 இன்ச் வந்து இறக்கம் வந்து கொடுத்துருக்குது. ஃப்ரண்ட்டு நெக்குமே எனக்கு அகலமாக தான் இருக்கும். இப்படி கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டர் கரெக்டாக உட்கார்றதுக்கு நம்ம நிறைய அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பொதுவாக ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணும்போது அவங்க கழுத்தையும் அகலப்படுத்த சொல்லுவாங்க, இறக்கத்தையும் அகலப்படுத்த சொல்லுவாங்க. அப்படி வந்து நம்ம பண்ணுறப்ப நமக்கு மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதுவும் பர்டிகுலராக நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ்டேக் வரும். ஒன்று நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு போடும்போது சின்ன சின்ன விஷயம் இருக்குது, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். எல்லாமே செக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லை உங்களுக்கு அது எதுவுமே தெரியல அப்படின்னா ஒன்று நீங்கள் இறக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா கழுத்தோட அகலத்தை அதிகப்படுத்தாதீங்க. இல்லை கழுத்தோட அகலத்தை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா இறக்கம் வந்து அதிகமாக கொடுக்காதீங்க. அது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகிறது கம்மியாகலாம். சரிங்களா, நீங்கள் கட்டிங் பண்ணும்போது இது போல் வந்து பண்ணலாம். நீங்கள் அகலமும் கொடுத்து இறக்கமும் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணுறப்ப உங்களுக்கு
கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் ஆகும். அப்போ அது போல் நம்ம ஸ்டிச் பண்ணவே முடியாதா அப்படின்னு நீங்கள் வந்து தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு கரெக்டான ஒரு வந்து கைட்ஸ் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் வந்து வேணும். இதுதான் சரியாக பார்த்தா பண்ணுனா நமக்கு அது மாதிரி வந்து வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா நம்மக்கிட்ட வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளாஸில் நான் சொல்லித்தரது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவெடுத்து கட் பண்ணுறது, மெஷர்மெண்ட் கட்டிங் ரெண்டுமே தான் சொல்லித்தரேன். ஏன்னா ஒருத்தவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா ரெண்டையும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஓன் ப்ளவுஸ் அப்படின்னா ஓகே. ஆனால் ஒருத்தங்கிட்ட வாங்கி நம்ம தைச்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அது ரெண்டையுமே வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கற்றுக்கும் போது வெறும் அளவு ப்ளவுஸை மட்டும்தான் வச்சு கற்றுக்கிட்டேன். அதுக்கு அடுத்து தான் வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கட்டிங்கே வந்து போட ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் இந்த ப்ளவுஸில் வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி என்ன நான் இன்னுமே வந்து கரெக்ட் பண்ணி நான் கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த வேல்யூ 10 இயர்ஸ். சரிங்களா? இந்த 10 இயர்ஸ் என்னோட உழைப்பில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேனோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5ஆவதாக வர விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் வந்து போடுவாங்க. அந்த ப்ளவுஸ் போடும்போது அவங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியலை. ஆனால் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. இப்படி பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் நெக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் நெக்கு ஷோல்டர், அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக தோள்பட்டையில் உட்காராது, கீழே இறங்கிட்டே வந்து வரும். அதாவது இங்கே இருக்க வேண்டிய ஷோல்டரு இந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ப்ளவுஸ் போட்டிருக்கிறப்ப. இது போல் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது மாதிரி வருது அப்படின்னா இந்த டாட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் டாட்டு, அந்த ஃப்ரண்ட் டாட்டு அந்த கப் சைஸு அவங்களுக்கு வந்து பத்தாமல் இருக்கிறது தான் வந்து காரணம். அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கீழே இறங்காது. அவங்களோட வெயிட்னால தான், அந்த கப் சைஸோட வெயிட்னால தான் அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து பேக் சைடு மேலே ஏறியும் ஃப்ரண்ட் சைடு கீழே இறங்கியும் வந்து இருக்குது. அதனால நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் வந்தது அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸில் இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட இறக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. இறக்கம் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த ஷோல்டரில் ப்ளவுஸ் வந்து நிற்கும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு சிலருக்கு இன்னொரு டவுட் வந்து என்ன வருது அப்படின்னா பேக் பார்ட்டோட ஹைட்டே ப்ளவுஸோட உயரமே 15 தான் கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் 15 கொடுக்க சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. இந்த முன் கிராஸோட உயரம் 15 அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த பட்டி மட்டும்தான் இப்படி போல் வந்து சின்னதாக வந்து வரும். ஆனால் கப் சைஸு கரெக்டாக அழகாக கச்சிதமாக வந்து இருக்கும். ஓகேங்களா? நான் இன்றைக்கி இந்த 5 விஷயந்தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது இன்னுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இது மட்டும் கிடையாது, நீங்கள் வீடியோ கோர்ஸாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேட்டர்ன் சைஸும் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம். உங்களோட மெஷர்மெண்ட் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு சூப்பராக வந்து பேட்டர்ன் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.